அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நான் பார்க்க போறோம் அப்படின்னா, 6த் ஓல்டு புக் ஓகேவா? 6த் ஓல்டு புக்ல 3 டெர்ம்லயுமே என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சிலபஸ் பேஸ் படி ஓகேவா? சிலபஸ்ல யார் இருக்காங்களோ, அவங்கள பற்றி மட்டும் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம். இது முழுவதுமாக 6த் ஓல்டு புக் மட்டும் தான். 3 டெர்ம் சேர்த்து குடுத்துருக்கேன். இதற்கான பிடிஎஃப் வந்து நான் வந்து கடைசியா லிங்க் ஆட் பண்றேன். ஓகேவா? இதற்கான ஒரு முழு வீடியோ பதிவ நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய சிலபஸ்லயே ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்ல யூனிட் 6ல போய் பாருங்களேன். அதுல போய் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் பணி தொடர்பான செய்திகள் சொல்லிட்டு ஒரு 3 பேர் இருப்பாங்க. அதுல முதல்ல இருக்கக்கூடிய நபர் யார் என்றால், உவேசா அவர்கள். சரியா? அந்த உவேசா பத்தி பார்க்க போறோம். உவேசா அவர்கள் திருவாரூர் மாவட்டத்துல பிறந்தவங்க. சரியா? உவேசா அவர்கள் திருவாரூர் மாவட்டத்துல உத்தமதானபுரம் அப்படின்னு ஒரு ஊர்ல பிறந்தவங்க தான் நம்மளுடைய உவேசா அவர்கள். அவருடைய பெற்றோர் பேரு, அவருடைய இயற்பெயர்ன்னு சொல்லி பார்த்தரலாம். அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா, வேங்கட ரத்தினம் அவருடைய இயற்பெயராகவும், அவருடைய ஆசிரியர் பேர் என்ன அப்படின்னா, மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம். இவர பத்தியும் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. இவர பத்தி தனியா நம்ம பாடம் படிப்போம். ஓகேவா? இவருடைய ஆசிரியர் வந்து இவருக்கு வைத்த பெயர் என்ன அப்படின்னா, சுவாமிநாதன். ஓகேவா? அவருடைய பெயர், அவருடைய ஆசிரியர் வைத்த பெயர், அவருடைய தந்தை பெயர், அவருடைய ஊர் பெயர். இந்த 3மே சேர்த்து தான் உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சுவாமிநாதன். இதனுடைய சுருக்கமே உவேசா. சரியா? இது முக்கியமான பாயிண்ட். இவருடைய காலம் என்பது என்னன்னா 19/2/1855ல இருந்து 28/4/1942 வரைக்கும் இவருடைய காலமாக கருதப்படுகிறது. இவருடைய வாழ்க்கை வரலாறை ஒரு நூல்ல ஒரு இதழ்ல வெளியிடுறாரு. அந்த இதழ் பெயர் என்ன அப்படின்னா, ஆனந்த விகடன் இதழ்ல இவருடைய தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை என் சரிதம் அப்படின்னு ஒரு தலைப்புல வெளியிடுவார். ஓகேவா? இவர் பற்றிய முக்கிய குறிப்புகள் என்ன சொல்லி பார்த்துடலாம். அதாவது இவர் பெயர்ல உவேசா நூல் நிலையம். இவர் மறைந்த ஆண்டான 1942ல சென்னை பெசன்ட் நகர்ல தோற்றி வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் என்னன்னா, இவருடைய தமிழ் பணிகளை பாராட்டி 2 வெளிநாட்டு அறிஞர்கள். ஒண்ணு யார் அப்படின்னா, ஜி. போப் மற்றும் சூலியன் வின்சோன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அ அறிஞர்கள் வந்து பாராட்டி இருக்கிறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம நடுவண் அரசு நம்மளுடைய சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் 2006ல 2006ல அஞ்சல் தலை வெளியிட்டது. உவேசா அவர்களுக்கு அஞ்சல் தலையீட்டை வெளியிட்ட ஆண்டு என்னன்னா 2006. ஓகேவா? இவருக்கான நினைவு இல்லம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, உத்தமதானபுரத்துல இவருக்கான நினைவு இல்லம் அமைச்சிருக்கிறாங்க. இவர் பதிப்பித்த நூல்கள் சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேவா? எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, புராணங்கள் 12, உலா 9, கோவை 6, தூது 6, வெண்பா நூல்கள் 13, அந்தாதி 3, பரணி 2, மும்முனை கோவை 2, பிற பிரபந்தங்கள் ஒரு 4. சரியா? பிற பிரபந்தங்கள் ஒரு 4, இரட்டைமணி மாலை ஒரு 2. இதெல்லாம் அவரு பதிப்பித்து வெளியிட்ட ஒரு நூலாக அறியப்படுகிறது. இவரு ஏன் தமிழ் தாத்தா உவேசா சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா, இவர் நம்மளுடைய ரொம்ப பழமையான நூல்களை வந்து பதிச்சு வெளியிட்டவர். அதனால தான் இந்த இந்த நூல்களை இப்ப நம்ம பயன்படுத்திக் கொண்டு வருகிறோம். இதனுடைய அவருடைய ஆ ஆர்வத்தையும், அவருடைய தமிழ் பற்றையும் நம்ம வந்து வெளிப்படுத்துற மாரி இதனுடைய கான்செப்ட் அமையும். அது மட்டும் இல்லாம, இந்த 6த் புக்லயே ஒரு சின்ன கன்டென்ட் இருக்கும். அதாவது இந்த பாடத்துல என்ன அப்படின்னா, குறிஞ்சி பாட்டு, அதாவது 10 பாட்டு நூல்களில் ஒன்றான குறிஞ்சி பாட்டுல வந்து 99 வகையான 99 வகையான நூல் பூக்கள் பெயர் இருக்கும். ஆனா, இவருக்கு கிடைக்கப்பெற்ற பூக்கள் எண்ணிக்கை எவ்வளவுன்னா, 96 தான் கிடைச்சிருக்கும். பிளஸ் 3 வந்து கிடைக்காது. ஆனா கிடைக்கலைன்னு சொல்லிட்டு அவர் விட்டுற மாட்டாரு. ஒரு 8 மாத காலம் தேடி அலைஞ்சு, பிளஸ் இந்த 3யும் கண்டுபிடிச்சு, மொத்தமாக 99 பூக்கள் பெயரை பதிச்சு வெளியிடுவார். அவருடைய தமிழினுடைய பற்றையும், அவர் மீது தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தையும் வந்து இதன் மூலமாக நம்ம அறியப்படலாம். சரியா? அந்த அளவுக்கு சின்சியாரிட்டிய தமிழ் மீது பற்று கொண்ட அவர், நூல்களை அழகா பதிச்சு கடைசி வரைக்கும் பண்ணாம, முழுமையாக கிடைச்ச விஷயங்களை வந்து அழகா பதிச்சு வெளியிட்டார். அது வந்து பெருமைப்படுற விஷயமா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட். இது ஒரு பாடமா அமைகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அறநூல்கள். நம்மோட சிலபஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, அறநூல் சொல்லிக் குடுத்திருப்பாங்க. நாலடியார், நான்மணிக்கடிகை, ஆ முன்சொல்லியாருடைய அம் இந்த பாட்டெல்லாம் பார்த்திருப்போம். சரியா? இதுல 6த்ல என்ன பாட்டு வருது அப்படின்னா, நாலடியார் பாட்டு ஒண்ணு வருது. இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பாட்டு. பார்த்தலாமா? நா நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும், ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணா. செய்தானும் செயின்று கொளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. சரியா? இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா,
நாய்க்கால் சிறு விரல் போல் நன்கணியர் ஆயினும் அப்படின்னா, ஒரு நாயின் விரல் போய் பாத்தீங்க அப்படின்னா சேர்ந்து நெருங்கி இருக்கும். ஒட்டி ஒட்டி இருக்கும். அந்த 5 விரல்களும் ரொம்ப க்ளோஸா இருக்கும். அது போல சில நட்புகள் இருக்கும். அவங்க ஒரு உதவின்னு சொன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு அந்த கால் அது அந்த ஒரு நாயின் கால் நன்கணையராம்ன்னா, நாயினுடைய கால் எப்படி ஒட்டி இருக்குமோ ஒட்டி இருப்பாங்க. நட்பாக கொண்டிருப்பாங்க. ஆனா ஒரு உதவின்னு வரும்போது ஈயினுடைய கால் அளவு கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு நட்பு என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு வாய்க்காலை போல இருக்கணும்ன்றாங்க. ஒரு வாய்க்கால் என்ன பண்ணும் நமக்கு? எங்கிருந்தோ வரக்கூடிய தண்ணீரை நமக்கு அழித்து விவசாயம் காக்கும். மக்கள் பசி வாடுவதை போக்கும். அப்போ ஒரு நட்பானது அந்த வாய்க்காலை போல அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நாலடியார் பாடலுடைய ஒரு முக்கியமான வரி அமைகிறது. சரியா? இதுதான் பாட்டினுடைய விளக்கம். சொல்பொருள் பாடல். ஓகேவா? நாய்க்கால் அப்படின்றது நாயின் கால். ஈக்கால் என்பது ஈயின் கால். நன்கணியர் என்பது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, நன்கு பிளஸ் அணியர். நம்ம பிரித்ததுக்கு சேர்த்ததெல்லாம் கம்பல்சரி பார்த்தே ஆகணும். சரியா? அத ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் அணியர் என்பது நெருங்கி இருப்பவர். எண்ணாம் என்பது என்ன பயன். செய்மை என்பது தொலைவு. செய் என்பது வயல். அணையார் என்பது போன்றோர். சரியா? இதனுடைய ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பதெல்லாம் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார். சரியா? இந்நூலை 4 அடி 400 வேளாண் வேதம். சரியா? 4 அடி 400 வேளாண் வேதம் ரொம்ப சிறப்பான ஒரு நூல். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய முக்கியமான ஒரு நூலாக இது கருதப்படுகிறது. சரியா? அறக்கருத்துக்களை கூறக்கூடியது 4 அடி 400ன்னு சொல்லுவாங்க. இதற்கு வந்து சமண முனிவர்கள் தான் என்னுடைய ஆசிரியர் பெயர். ஆசிரியர் பெயர் என்ன? சமண முனிவர்கள். குகைகளில் வாழ்ந்தவர்கள் தான் சமண முனிவர்கள். ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? 14 கீழ்கணக்கினுடைய விளக்கம் என்ன? அதாவது சங்க நூல்கள் சொல்றாங்க. சங்க நூல்கள் என்பது 10 பாட்டும் 8 தொகையும். 10 பாட்டுல 1, 8 பாட்டுல 8. மொத்தம் 18 நூல்களை நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா, 14 கீழ்கணக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? மொத்தம் 18 நூல்கள். இது வந்து சொல்றாங்க. இவற்றை சாரி 8 8 தொகை 10 பாட்டிலும் 10 பாடலும் 8 தொகையில் 8 பாடலும் மொத்தமாக 18 நூல்களை 14 மேற்கணக்கு. சரியா? 14 மேற்கணக்கு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, சங்க நூல்களில் குறிப்பிடத்தக்க தோன்றிய நூல்களில் பாத்தீங்கன்னா, 14 கீழ்கணக்கு. சரியா? அது ஞாபகம் வச்சுங்க. 14 கீழ்கணக்கு பார்த்தீங்கன்னா, 4 அடி 400 நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, கலவை 40, கார் 50, கலவை 150 சொல்லிட்டு நிறைய நூல்கள் இருக்கும். அது 14 கீழ்கணக்கு. 14 மேற்கணக்கு என்பது 8 தொகையும் 10 பாட்டும். ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? பெரும்பாலானவை அறநூல்கள்ன்னு சொல்றாங்க. 14 கீழ்கணக்குல. மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா, அந்த 14 கீழ்கணக்குல அறநூல்கள் நமக்கு ஃபுல் சாப்டர்ல எக்ஸாம்ல இருக்கு. சரியா? அது கொஞ்சம் ஞாபகம் வச்சு. சரி நெக்ஸ்ட். அடுத்து நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகை. ஓகேவா? ஆசிரியர் பேர் என்னன்னா விளம்பி நாகனார். ஓகே. இப்ப பாருங்க. மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே. கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. இதுல மடவார் என்பது என்ன குறிக்கிறது அப்படின்னா, ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக அமைகிறது. இப்ப ஒரு பெண் சொல்றாங்க, ஒரு வீட்டுக்கு விளக்கை போன்றவள் யார் என்றால் பெண். சரியா? அதான் ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மனைக்குன்னா வீடு. மனைக்கு விளக்கம் மடவார். ஒரு வீட்டுக்கு விளக்கை போன்றவர் யாரு? பெண். அந்த பெண்ணுக்கு தன் தகைசால்னா தன் பிள்ளைகள், புதல்வர்கள். தனக்கு தகைசால் புதல்வர்கள்னா, பாசத்துக்குரிய ஒரு பிள்ளைகளா இருக்கக்கூடியவங்கன்னா, அவங்க அவங்க குழந்தைங்க தான். சரியா? அந்த குழந்தைகளுக்கு எது முக்கியமானதுன்னா, மனக்கினிய காதல் புதல்வர்களுக்கு கல்வி. அந்த புதல்வர்களுக்கு எது முக்கியமானதுன்னா, கல்விதான் முக்கியமானது. அந்த கல்விக்கும் விட முக்கியமானது எதுன்னா, கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு என்னன்னா, இது பாருங்க. நல்ல எண்ணங்கள். ஓகேவா? இது பாருங்க. அக்கல்விக்கு விளக்காக அமைவது எதுவென்றால், அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்கள். நல்ல எண்ணம். ஒரு குடும்பத்துக்கு முக்கியமானவள் பெண். அந்த பெண்ணுக்கு தன்னோட பிள்ளைகள் இருக்காங்க பாசமாக. அந்த பிள்ளைகளுக்கு முக்கியமானதாக கல்வி இருக்கிறது. அந்த கல்வியை விடவும் முக்கியமானதாக நல்ல எண்ணங்கள், நல்ல ஒழுக்கம். டிசிப்ளின் வெரி இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்றாங்க. சரியா? இதுதான் வந்து இந்த நான்மணி கடிகையினுடைய விளக்கம். சரியா? சொல்பொருள் பார்த்துடலாம். சொல்பொருள் இம்பார்ட்டன்ட். மடவார் என்பது பெண். தகைசால் என்பது பண்பில் சிறந்த. மனக்கினியனா மனதுக்கு இனிய. காதல் புதல்வர் என்பது அன்பு மக்கள். ஓதின் என்பது
எதுவென்று சொல்லும் பொழுது புகழ்சால் என்பது புகழை தரும், உணர்வு நல்ல எண்ணம். சரியா? இப்போ ஆசிரியர் குறிப்பு விளம்பி நாகனார். இந்த விளம்பி என்பது ஊர் பெயரையும் நாகனார் என்பதனுடைய புலவருடைய இயற்பெயரும் குறிக்கூடிய ஒரு சொல்லாக அமைகிறது. நெக்ஸ்ட் இப்போ நூல் குறிப்பு நான்மணி கடிகை. இது வந்து ஒரு 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஓகேவா? இதுல என்னன்னா கடிகை என்றால் அணிகலன். கடிகை என்பது அணிகலனை குறிக்கூடிய ஒரு சொல். 4 மணிகளை கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள் ஒவ்வொரு பாட்டும் 4 அறக்கருத்துக்களை கூறக்கூடிய நூலாக அமையும். அதாவது 4 மணிகளை கொண்ட ஒரு அணிகலன் எப்படி இருக்கிறதோ அதே போல இந்த 4 மணி கடிகைன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாடலிலுமே 4 கருத்துக்கள் உள்ள இருக்கும். இதுதான் விஷயமே. இதுதான் 4 மணி கடிகை. 4 மணிகளை கொண்ட ஒரு அணிகலன் அணியக்கூடிய ஒரு அணிகலன் போல இந்த நூல்ல 4 அறக்கருத்துக்கள் உள்ள இருக்கும். இதுதான் முக்கியமான ஒரு பாடமாக நம்ம இருக்கு. சரியா? சரி, நெக்ஸ்ட் கல்வியின் சிறப்பு. இதுதான் வந்து பழமொழி 400ன்னு சொல்லுவாங்க. சோ பழமொழி 400ல இதுவும் ஒரு அறநூல்னு சொல்லுவாங்க. 14 கீழ்கணக்குல அறநூல்கள். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேறு நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். ஆற்றுனா வேண்டுவது இல். அதாவது ஒருவன் கற்க வேண்டிய நூல்களை முழுமையாக கற்றவன். சரியா? படிக்க வேண்டிய நூல்களை முழுமையாக கற்றவன். அவனுடைய புகழ் எல்லா ஊர்லயும் பறந்து விரிஞ்சிருக்கும். அவனுடைய புகழ் சான்றோர்னு சொல்லுவாங்க இல்லையா? நல்ல ஒரு அறிவில் சிறந்து இருக்கக்கூடிய ஒரு மகன், ஒரு ஒரு நபர், அவனுடைய புகழ் எல்லா ஊர்லயும் பரவி இருக்கும். அந்த ஊர் வேற எந்த ஊரும் நம்ம ஊரு தான். அதனால நம்ம ஊருக்கு நீ எங்க போனாலும் கையில உணவு கொண்டு போக தேவையில்ல. உன் கல்வியே உனக்கு உணவு மாதிரிதான். உனக்கு சோறு போட்டுருவோம் அப்படின்னு சொல்ல. அதாவது வழிநடை உணவு வேண்டான்னு சொல்றதுதான். இங்க பாருங்க. கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர். அவருடைய புகழ் 4 திசையிலும் பரவி இருக்கும். அவருடைய புகழ் பரவாத நாடே கிடையாது. அந்த நாடு வேற எந்த நாடும் கிடையாது. அது நம்முடைய நாடுகளே. எனவே அந்நாட்டுக்கு செல்லும் போது வழிநடை உணவு, சாப்பாடு கொண்டு போக தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. இதான் ஆற்றுனா வேண்டுவது இல். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்பதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு சிறப்பு. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அது என்பது நீங்க சிறப்பு படிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் சொல் பொருள் பார்க்கலாம். ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக. நாற்றிசை என்பது எப்படி பிரிக்கலாம்? 4 கூட்டல் திசை. சமவேயாம் என்பது தம்முடைய நாடுகளே. ஆற்றுனா எப்படி பிரிக்கலாம்? 6 கூட்டல் உணா. 6 கூட்டல் உண்மா. ஓகே. 6 என்பது ஒரு வழியையும் குறிக்கும். 6 என்பது ஒரு ஆற்றையும் குறிக்கும். தண்ணி வரக்கூடிய ஒரு ஆற்றையும் குறிக்கும். ரிவர். ஓகேவா? உணா என்பது உணவு, 6 என்பது வழி. வழிநடை உணவு, கட்டுச்சோறு என இக்காலத்தில் கூறுவர். என் நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பது என்பது இப்பாடல் உணர்த்தும் ஒரு கருத்து. சரியா? அதான் மீன். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். ஆசிரியர் பார்க்கலாம். ஆசிரியர் பெயர் முன்றுரை அரையனார். முன்றுரை அரையனார். முன்றுரை என்பது ஊர் பெயர். அரையன் என்ற சொல் அரசனையும் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இவர் முன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம். முன்றுரை என்ற ஒரு ஊரை ஆண்ட ஒரு அரசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அரையன் என்பது புலவனுடைய குடிப்பெயராகவும் இருக்கலாம். அரையன் என்பது முன்றுரை அரையனார். அரையனார் என்பது அவருடைய குடிப்பெயராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் தெளிவா படிச்சு வச்சுக்கணும். எப்படியுமே விட்டுறக்கூடாது எக்ஸாம்பிள். ஓகேவா? நூல் குறி பார்க்கலாம். அப்படி சொன்ன போதுதான் இதுவும் வந்து 14 கீழ்கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு அறநூல்களில் ஒன்று. பழமொழி 400. 400 பாடலை கொண்டது இது. ஓகேவா? இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். இதுதான் பழமொழி 400. அப்போ மொத்தமாக இதுல இருக்கக்கூடிய பழமொழிகள்ல 400 பழமொழிகள் இருக்கும். ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு பழமொழி விதமாக மொத்தம் 400 பழமொழிகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதான் பழமொழி 400. முன்றுரை அரையனார். ஓகேவா? இப்பாடலில் வரும் பழமொழி என்ன அப்படின்னா, ஆற்றுனா வேண்டுவது இல். அதாவது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். இதுதான் முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஓகேவா? அடுத்து என்ன பார்க்க போறோம்? நம்ம சிலபஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஔவையார் பாடல்கள் கொடுத்திருப்பாங்க. சரியா? அப்ப ஔவையார் பாடல் அனைத்து பாடலும் படிச்சு வைக்கணும். ஓகேவா? பள்ளி புத்தகத்தில் கொடுத்திருக்கக்கூடிய பாடல்கள் மட்டும் போதும்.
அப்ப இப்ப என்ன பார்க்க போறோம்னா புறநானூறு பார்க்க போறோம். சார் புறநானூறு வந்து 11 மேற்கணக்கு தானே, நம்மளுக்கு சிலபஸ் கொடுக்கலையே அப்படின்னு கேட்க கூடாது. ஏன் அப்படின்னா ஔவையார் பாடல் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஔவையார் வந்து 11 மேற்கணக்கிலும் பாடியிருக்கலாம், 11 கீழ்கணக்கிலும் பாடியிருக்கலாம், புராணங்களையும் பாடியிருக்கலாம், எப்படி இருந்தாலும் பாடியிருக்கலாம். அப்போ ஔவையாருக்கு வந்துட்டாலும் படிச்சு வச்சிடணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. பாருங்க ஔவையார், நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. ஒரு நிலத்தை ஔவையார் அவர்கள் புகழ்கிறார்கள். அதாவது ஒரு ஆண் ஒரு இடத்தில் எப்படி இருக்கிறானோ அந்த இடத்தில் நிலமாகிய நீ நல்லபடியாக இருப்பாய். இந்த சிம்பிள் ஒரு வரி ஞாபகம் வச்சுங்க. அதாவது ஒரு நிலமே நீ நாடாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன, அவள் என்றால் பள்ளம், மிசை என்றால் மேடு. சரி, அவள் என்றால் பள்ளம், மிசை என்றால் மேடு. ஓகேவா? நீ பள்ளமா இருந்தா என்ன, மேடா இருந்தா என்ன, எவ்வழி நல்லவர் ஆடவர், எந்த இடத்துல ஒரு ஆடவர் நல்லவனாக இருக்கிறானோ, எப்படி இருக்கிறானோ அந்த இடத்துல அவ்வழி நல்லை, அந்த இடத்துல நீ நல்லபடியா இருப்ப. வாழிய நிலனே, நிலமே நீ வாழ்க அப்படின்னு ஔவையார் அவர்கள் புறநானூற்றில் அழகாக கூறியிருப்பாங்க. சரியா? ரொம்ப சிறப்பான ஒரு பாடல், ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் சொல் பொருள் பார்க்கலாம். ஒன்றோ என்பது தொடரும் சொல். நாடாக ஒன்றோ, நாடாக இருந்தால் என்ன, அவள் என்றால் பள்ளம், மிசை என்றால் மேடு, ஆடவர் என்பது ஆண்கள். இங்கு மனிதர்களை பொதுவாக குறித்தது. நல்ல என்பது நல்லதாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேவா? புறநானூறு பாருங்க, புறம் பிளஸ் 4 பிளஸ் 100 புறநானூறு, 8 தொகை நூல்களில் 1 புறநானூறு. சரியா? புலவர்கள் பலரால் பாடப்பட்டுதான் இந்த நூல். சரியா? 8 தொகையும் 10 பாட்டும் சங்க நூல்கள் சொல்லுவாங்க. சங்க இலக்கியம் 2000 ஆண்டுகளுக்கு பழமையான உடையது. தமிழருடைய வரலாறு, மரபு, பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூலாக புறநானூறு அமைகிறது என்பதை நீங்க கருத்தில் கொள்ள வேண்டும். சரியா? ஆசிரியர் குறிப்பாகலாம். ஔவையார், ஆசிரியர் வெரி இம்பார்ட்டன்ட். ஔவையார் சங்க புலவர். சார் ஔவையார் என்பது ஒரு ஆள் மட்டும் இருக்க மாட்டாங்க, 4 5 இருக்கான்னு சொல்றாங்க, அப்ப தெரிஞ்சுக்கலாம். அதியமானி நண்பர், அரிய நெல்லிக்கனியை அதியமானிடம் பெற்றவர். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. சங்க காலத்தில் பெண் கவிஞர் பலர் இருந்தனர். அவர்களுள் மிகுதியான பாடல்களை பாடியவர் யார் என்றால் ஔவையார். ஓகேவா? சங்க பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் ஒருவர் அல்லர். 2 பேரும் ஒருவங்க கிடையாது. ஆத்திச்சூடி பாடினவங்க வேற ஔவையாரு, இந்த அதியமானின் நண்பரான ஔவையாரும் வேற நபர். ஓகேவா? வேறு போன்றவர். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சு, இது முக்கியமான ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் இப்போ தமிழ் சான்றோர்கள் பார்த்ததுன்னா அறநூல்கள் பார்த்துருந்தோம். இப்போ சிலபஸ்ல தமிழ் சான்றோர்கள்ல ஃபர்ஸ்ட் யார் இருக்காருன்னா பாரதிதாசன் இருக்காரு. இந்த பாட்டை நீங்க பாத்துறீங்க, ஸ்கூல் புக்ல இருக்கும். மழையே மழையே வா வா, நல்ல வான புயலே வா வா, இவ்வயக தமுதே வா வா, தகர பந்தல் தனதனவென, தாழும் கூரை சலசலவென, நகரத்து பெண்கள் செப்புக்குடங்கள், நன்றெங்கும் கனகன வென, ஏரி குரங்கள் வழியும்படி, நாடு என்பும் இன்பம் பொழியும்படி, மழை கொடி வாரி தூவு பூங்காயும் மரமும் தழையும் நனைந்திரும்படி, அழையா வெப்பம் தழைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும், உழவர் எல்லாம் மலை போல் எருதை பொன்னேர் ஓட்டி பொன்னேர் பூட்டவும். சரியா? சொல் அழகா வந்து பாட்டு கொடுத்திருப்பாங்க. இதை பாடியவர் யார் என்றால் பாரதிதாசன் அவர்கள். நம்மளுடைய தமிழ் சான்றோர்கள்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய நபர் யார் என்றால் பாரதிதாசன் அவர்கள். ஓகேவா? அவர் பத்தி பார்க்கலாம். சொல்லும் பொருளும், வானப்புயல், வானப்புணல் என்பது மழை நீர், வையகத் அமுது என்பது உலகின் அமுதம், வையம் என்பது உலகம், தகரப்பந்தல் என்பது தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல், பொடி என்பது மகரந்த பொடி, தழை செடி, தழையா வெப்பம் என்பது பெருகும் வெப்பம், குறையா வெப்பம் எனவும் அழைக்க பொருள் கொள்ளலாம். தழைக்கவும் குறையவும், தழைக்கவும் அப்படின்னா குறையவும் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. ஓகேவா? ஆசிரியர் குறிப்பு வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, புரட்சி கவிஞர் என அழைக்கப்படும் இவர் பாவேந்தர் என புகழப்படுகிறார். தான் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். இவர் பாரதியின் மீது கொண்ட பற்றால் தம்முடைய பெயரை பாரிக்கு தாசன், பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். ஓகேவா? பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு முதலிய நூல்கள் இவருடைய நிறைய நூல்கள் இருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. இவருடைய காலம் என்பது என்ன அப்படின்னா 29/4/1891, 21/4/1964 இவருடைய காலமாக அறியப்படுகிறது. சரியா? இப்ப அடுத்து யாரை பார்க்க போறோம்னா, திண்ணையை இடித்து தெருவாக்கு
அப்படின்ட்டு ஒரு பாடல்ல வரக்கூடிய தாரா பாரதி அவர்கள் பத்தி தான் பார்க்க போறோம். தாரா பாரதி, ரைட். இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஓல்டு புக்கு. நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்கள்ல தாரா பாரதி இருக்கிறார். அவர் பத்தியும் நம்ம ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். உட்கார் நண்பா நலம்தானா, ஒதுங்கி வாழ்வு சரிதானா, சுட்டு விரல் நீ சுருங்குவதா, சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா, புல்லாய் பிறந்தேன் என்று நான் என்று நீ புலம்ப வேண்டாம். நெல் கூட நெல் கூட புல்லினத்தை சார்ந்ததுதான். அது பூமியின் பசியை போக்கவில்லையா. கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவது என்ன பயன். ஓகேவா? கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு, உந்தன் தலை தூக்கு, உந்தன் தலை தூக்கு. வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது, சந்ததி கூட மறந்துவிடும், உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும். திண்ணைதானா உன் தேசம், உன் தெரு ஒன்ற உன் உலகம், திண்ணே இட்டு தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு. எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. எத்தனை ஞானியர் பிறந்த தரை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை. பூமி பந்து என்ன விலை, பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை. நாம் இப்பொழுதே புறப்படுவோம், வா நல்லது இனி செயல்படுவோம் என்று தாரா பாரதி அவர்கள் இந்த பாட்டை சூப்பரா எழுதியிருப்பாங்க. இந்த பாட்டை விளக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதுதான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டியே. இது பாருங்க, கவிஞர் தாரா பாரதி எழுச்சி மிக்க கவிதைகளை எழுதுவதில் வல்லவர். இது ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட். எழுச்சி மிக்க இந்த பாட்டை படிக்கும்போது உனக்கு ஒரு எழுச்சி வரும். எழுச்சி மிக்க பாடலை வல்லவர் யாருன்னா தாரா பாரதி அவர்கள். இரண்டாவது பாருங்க, இவர் ஆசிரியராக பணி செய்தவர். செகண்ட் பாயிண்ட், இவர் ஒரு ஆசிரியராக பணி செய்தவர். தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர். செகண்ட், மூணாவது பாயிண்ட். இவரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, எழுச்சி மிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர். இவர் ஒரு ஆசிரியர். இவர் தமிழகத்தினுடைய நல்லாசிரியர் விருது பெற்றவர். புதிய விடியல், இதயங்கள் கிழக்கு, தாரா பாரதி கவிதைகள், இதெல்லாம் அவருடைய நூல்கள். சரியா, நூல்களில் சிலதான் கொடுத்திருக்காங்க. இது எங்கள் கிழக்கு, புதிய விடியல் நிறைய முறை கேட்டிருக்காங்க. சரியா, ஞாபகம் வச்சுங்க. இவர் வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னா ரொம்ப கம்மி காலம் தான் வந்திருப்பாரு. 26/2/1947 பிறந்த இவர் 2000 இறந்துட்டு இருப்பார். கிட்டத்தட்ட இதுல ஒரு 43 வயசுல இறந்துட்டு இருப்பார். ஓகேவா, இவர் தான் தாரா பாரதி அவர்கள். நெக்ஸ்ட் போலாம். செய்யும் தொழில் தெய்வம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தமிழ் சான்றோர்கள்ல பட்டுக்கோட்டை இருப்பாரு, போய் பாருங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம், கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும், வெயிலே நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும். தினமும் வேலையுண்டு, குலமானம் உண்டு, வருங்காலம் உண்டு, அதை நம்பிடுவோமே. இன்னும் கொஞ்சம் இருக்கு. காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நினைவாகும், காயும் கனியும் விலையாகும், நம் கனவும் நினைவும் நினையாகும். உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமல் வாழ்ந்திடுவோமே. பாட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா, தற்கால கவிஞர்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா புரியும் வகையில் பாடல்கள் இருக்கும். ஓகேவா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். ஆசிரியர் குறிப்பு, இவரை மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர். பாருங்க, இந்த ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகள் ஏற்றுவார். இது ஒரு பாயிண்ட். செகண்ட் ஒன், திரை இசை பாடல்களையும் இயற்றி உள்ளார். இரண்டாவது பாயிண்ட். 3, உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம் பாடல் வழியே பரவலாக்கியவர். அப்படி கேட்பான், உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தன் பாடல் வழியாக பிரபலமாக்கியவர் யார் என்றால் அவர்தான் நம்மளுடைய மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை அருகே செங்கப்படுத்தான்காடு. சரியா, ஊர் பேர் என்ன, பட்டுக்கோட்டை அருகே செங்கப்படுத்தான்காடு எனும் ஊர்ல பிறந்த இவர் காலமாக 1930 1959. சரியா, இவர் ரொம்ப கம்மி வயசு தான். ஓகே, 29 வயசுல இறந்துருவார். இது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இது தமிழ் சான்றோர்கள் பத்தி நம்ம இத்தனை பேர் பார்த்திருக்கோம். இப்ப என்னன்னா அடுத்த சிலபஸ்ல யூனிட் 6ல தமிழின் தொன்மை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சரியா, அப்ப தமிழின் தொன்மைனா தமிழ்ல உள்ள சிறப்பு எதெல்லாம் பாடமா வருதோ அதெல்லாம் படிச்சு வைக்கணும். சரியா, கொஸ்டின் மிஸ் ஆயிடக்கூடாது. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா கல்லிலே கலைவண்ணம். நம்ம தமிழ்நாட்டில் தமிழகத்தில் உள்ள ஒரு கோயிலை பற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா
காவேரி பாயும் சோழ வளநாடு. சோழர்களுடைய காவேரி நாடான அந்த இடத்துல கூடிய கலைகளின் விளை நிலம் இதுனா கும்பகோணம் சொல்லுவாங்க. கலைகளின் விளைநிலம் எது? கும்பகோணம். அந்த கும்பகோணத்துல தென்புறம் அமைந்துள்ள அரிசிலாறு, அரிசிலாறு தற்பொழுது அரசலாறுன்னு அழைக்கிறாங்க அந்த இடத்த. ஓகேவா? கும்பகோணத்தினுடைய தென்புறம் அமைந்துள்ள ஒரு ஊர் பேர் என்னன்னா அரிசிலாறு. தற்போது அதை அரசலாறு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அந்த இடத்துல ஐரா தாராசுரம் அப்படின்னு ஒரு ஊர்ல ஐராவதீஸ்வரர் கோயில் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கு. சரியா? ரொம்ப 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 பழமையான கோயில். கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்பு 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஒரு கோயில். சரியா? 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் இந்த கோயில். இந்த கோயில் என்ன சிறப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய சிறப்புகள் இருக்கு. உள்ள போனாலே வெறும் வெறும் சிற்பங்களாகவே இருக்கும். என்னென்ன இருக்கும் பாருங்களேன். முப்புறம் எறிந்தவன் திரிபுராந்தகன் அந்த ஒரு இமேஜ் இருக்கும். யானை உரி போர்த்தவன் கஜசம்ஹார மூர்த்தி அந்த ஒரு இமேஜ் இருக்கும். அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார் லிங்கோத்பவ சிலை இதெல்லாம் சிற்பங்களாகவே என்ட்ரன்ஸ்ல இருக்கும். ஓகேவா? ராமாயண கதை இருக்கும், மகாபாரத கதை இருக்கும், மன்மதன் கதைகள் இருக்கும், சிவபுராண கதைகள் இருக்கும், அன்னம்பாலிக்கும் அன்னபூரணி, குந்தானத்திற்கு கண்ணப்பர் இந்த சிலைகள் எல்லாமே சிலைகளாக வடிக்கப்பட்டிருக்கும்பா. ரொம்ப சிறப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம பறவை, விலங்கு, மனிதன் இந்த மூன்றுமே சேர்ந்தாற் போல ஒரு சிற்பம் இருக்குமா. அதான் ஓருடல் சிற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓருடல் சிற்பம் சொல்லுவாங்க. அந்த சிற்பம் அங்கதான் இருக்கு. கோயில் நுழைவாயில்ல அமைந்த சரிகம பதனி 7 நாக படிக்கட்டுகள். நீ என்ட்ரன்ஸ் வரும்போது உனக்கு சரிகம பதனி என்ற ஆங்கிள் ஒரு 7 படிக்கட்டு இருக்குமா. அதே போல மத்தள லய ஒலி, வீணையின் மீட்டொலி, புல்லாங்குழலின் கான ஒலி, நாகசுர நல்லொலி இந்த இந்த ஒலிகளுடைய உனக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. அப்போ மத்தளத்தில் வரக்கூடியது லய ஒலி, வீணையில் வரக்கூடியது மீட்டொலி, புல்லாங்குழல வர்றது கான ஒலி, நாகசுரத்துல வர்றது நல்லொலி. இந்த ஒலி உங்களுக்கு பேருன்னு தெரிஞ்சிருக்கும். கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிசில. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபம் வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக கார்ல் கேசன் என்ற வானவியல் அறிஞர் கூறுகிறார். அதாவது அந்த கூம்பின்னு சொல்லுவாங்க, விமானம் சொல்லுவாங்க. அந்த ஒரு கோயிலுடைய விமானத்துல யானைகளும் குதிரைகளும் பூட்டப்பட்ட ஒரு ரதம் காணப்படும். அந்த ரதம் மேல இருக்கிற வாசி அதுக்கு ஒரு அறிஞர் சொல்றாரு, இந்த குதிரையும் ஆஹ் குதிரையும் யானையும் பூட்டிய அந்த ரதம் வான்வெளி ரகசியத்தை கூறுவது போல் உள்ளது அப்படின்னு ஒரு வானவியல் அறிஞர் அவர் பேர் என்னன்னா காரல் கேசன் அவர் சொல்றாராமா. அந்த இமேஜ் பார்த்துட்டு அவர் சொல்றாராமா இது போல இருக்கு இந்த பூட்டி இந்த யானைகளும் குதிரைகளும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பூட்டிய இந்த ரதம் போல காட்சியளிக்கும் ஒரு காட்சி வான்வெளி ரகசியத்தை கூறுவது போல உள்ளது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த கோயில் தஞ்சை அரண்மனைக்கு சொந்தமான ஒரு கோயில். அது மட்டும் இல்லாம இந்த கோயிலை யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. அது எவ்வளவு ஒரு பெருமையான விஷயம் இல்லையா? சோ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் முக்கியமான பாயிண்டாக இது அமைகிறது. ஓகேவா? அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம பார்த்தது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா 6th, 1st, 2nd, 3rd இந்த 3 டேர்ம்ல இருந்து ரீசெண்டா வந்த சிலபஸ் அடிப்படையில எடுக்கப்பட்ட கண்டென்ட். சரியா? இது போல உங்களுக்கு நிறைய வீடியோ வரும். பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.